12 போட்டேன். ஏன்னா பின்னாடி அந்த கோவில் பொருள்லாம் சேர்த்து ஆமாம் 12 போட்டார். அவ்வளோதான். அது பாவசானம் கொண்டு உடனே எல்லாம் கோவிலுக்கு தேவையான பொருள்லாம் அதில் வச்சு அதுதான் பெரிய கனமான இடத்துல வந்து அந்த பக்கம் சொட்டு எடுத்துருவோம். ஓஹோ சின்ன பொருளாக தான் நாங்கள் இந்த பக்கம் போயிட்டு இப்படியே வச்சுருவோம். அவ்வளோதான். ஒரு வாட்டி சொட்டு தூக்காதுக்கலாம்ல. ஆமாம் இது நல்ல பெரிய மரமாக இருந்து இது வெட்டிட்டு அதுதான் ரொம்ப அருமையாக இருக்குமே அது பெரிய மரம். சந்தோஷம். இந்த 7 கன்னிமா இருக்காங்கல்ல அந்த ஆத்தங்கரை. ஆமாம் அந்த 7 பேர்ல 3 பேர் இந்த சைடுல இருக்கோம். ஓஹோ 3 பேர் அந்த பக்கம். இந்த அம்மன் தான் நடுவில் வரும். இந்த அம்மனும் அதுல இன்க்ளூடு. 7ல 1. அதனால வந்து அது இது வந்து பாருங்க பின்னாடி வந்த கோயில் தான் சட்டையா இருக்கும். ஆமா ஆனா இது வந்து சோழர் காலத்து கோயில். அந்த பெருமாள் கோயில் இந்த கோயிலாம் என்ன பண்ணிருக்காங்க. ஓஹோ அப்ப வந்து இந்த அம்பாளுக்கு தான் வந்து அதோட வேலையை சொல்லி அந்த வேதங்கள்லாம் சொல்லி அந்த மக்களுக்கு உபதேசம் பண்ணி அம்பு ஈட்டி இதெல்லாம் எழுது அது எழுதாதுனால அது எதிராளியை போய் தாக்கிட்டு மறுபடியும் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு கிராம தேவத்தை அந்த கிராம தேவத்தையுடைய ரசிகத்தை வச்சுதான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அந்த காலத்திலே இந்த கோயில் ஃபேமஸா இருந்துருக்கு. நடுவில் அழிஞ்சு போச்சு மறுபடியும் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சந்தோஷம். ஆனா அந்த கோயில் மட்டும் அந்த நம்ம வடத்தமிழ் இடத்துல இது ஒரு கோயில் தான். வடத்தமிழ் இடத்துல இது ஒரு கோயில் தான். வடத்தமிழ் கோயில் நிறைய கோயில் இருக்கு. அப்படி வந்து பார்க்கும்போது இதுல ஒரு கோயில் தான் அமிர்தகடேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி உள்ள மண்ணேரியம்மன் மண் உலகுக்கு அதிபதி மண்ணேரி மணல் மேட்டில் வீட்டில் பொருள். இந்த இடத்துல வந்து அகிலாண்டேஸ்வரி அகில உலகத்திற்கு நாயகி. இங்க வந்து அமிர்தகடேஸ்வரர். இந்த பார்த்தேன் பொருளாதாரம் போடல ஒரு 10 lakhs குறைஞ்சிது. சரி வேண்டாம் இது நம்ம முடிச்சிடும் அடுத்த வாட்டி பார்க்கணும் தேடிக்குவாங்க அவங்களே தேடிக்குவாங்க. முதல் முறை 22ல ஒரு சந்தோஷம் வரும்போது முதல் சொல்ற மட்டும் தான் போட்டு மொட்டையா கோயிலாம் சின்ன சின்ன கோயிலா வச்சிருந்தேன். இப்போ இந்த வாட்டி சம்பிராட்சி 3வது மாதம் நல்லா விரிவு பண்ணிடலாம் கொஞ்சம் இன்னும் பண்ண வேண்டியது பார்க்கணும். இந்த ஆட்சி தான் எல்லாம் போக்குவரத்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லாம் குருவிங்கெல்லாம் வந்து கூடு கட்டி வச்சிருக்காங்க. அது பனிசாலையில் நடுங்கிக்க ஊழ்ந்துட்டு படுக்காத. ஓஹோ சரி சரி. குளிர் தாங்காத ஆமாம் நடுங்கிக்க ஊழ்ந்து போயிடுது. அதனால படுதா கட்டி விட்டேன். கொஞ்சம் நல்ல விஷயம். பரவாயில்ல கொஞ்சம் வளர்ந்து போயிடுது. எல்லாம் காலி ஆகிடுதுன்னா அதுக்கப்புறம் வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக.
இந்த அமைப்பு இன்னும் அதுக்கு முன்ன மரத்துல இருக்கும்ல இந்த அமைப்பு. ஆமா, பின்னாடி மரத்துல இருந்தது. ஆ, இது வந்து ஃபுல்லாவே அதே கட்டடம் தான். அருமை. இதான் முல்லாம் அதுதான் நம்ம இந்த கோயிலோட அமைப்பா இருக்கு. பின்னாடி இருந்த அம்மன் வந்து மரத்துல இருக்குது. ஆ, ஆ. கீழ்மண் அம்மன் மட்டும்தான் ஸ்டோன் பழைய விக்கிரகம். ஓ அது வந்து கலைஞ்சி போச்சு. அது மரத்துல இருந்து கலைஞ்சிட்டதுனால ஓ மகாபலிகாவிட்ட உத்தரவு கட்டு வாங்கி ஆ மறுபடியும் மரத்திலே பண்ணலாம், இல்ல சுதையில பண்ணலாம், ம் இல்ல இது மாதிரி சிலாசாசனம் பண்ணலாம் அப்படின்றப்ப ம் மகாபலி வந்து சாசனாமணி கொண்டு வர சொன்னார். குருவா சாசனாமணி கொண்டு கொடுத்தோம். ம் அப்புறம் அதை வாங்கி பார்த்துட்டு அப்புறம் வந்து பூஜை போட்டு மறுநாள் தான் வாங்க பதில் சொல்றாங்க. மறுநாள் தான் போனோம். அப்புறம் அந்த காமாட்சி பொருள் இருந்து அது இந்த பூஜையை வச்சு அங்கே போய் ஓ ஒரு நாள் பூஜை பண்ணி அப்புறம் இல்லை நீங்கள் வந்து மரத்திலே பண்ணிடுங்க, ம் மரத்தில் முழுமையாக பண்ணிட்டு அதை விட எனக்கு சொல்லுங்க, ஓ அப்படியே வந்து அதுக்கு நான் மழை சொல்லித்தரேன் அப்படின்னா ம் வைக்க வேண்டிய மழை சொல்கிறேன். ஓ அதே பிரகாரம் இது முழு பிம்பமான பிறகு அந்த மரத்தில் ஏற்கனவே கலைஞ்சி இருக்குதுல்ல, அது ம் பார்த்தீங்கன்னா நமக்கு வயசான ஆளுக்கு எப்படி ஈஸியாக ஒரு சதை ஆமா தெரியும், நரம்புகள்லாம் தெரியும். ம் அந்த மாதிரி அந்த உடம்பாயிடுச்சு. ம் அப்புறம் நேரம் பார்த்து போயிட்டு சொன்னோம், இந்த மாதிரி சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் இப்படி வந்துடலாம். இப்படி கொஞ்சம் இப்படி வந்துருங்க. இப்படி கொஞ்சம் இப்படி இப்படி வாங்க. நீங்கள் சேர்ந்து வரலாம். ஆ அதுக்காக தான். ஆ ஓகே. இப்போ சொல்லுங்கள். கையெல்லாம் ரொம்ப சுருக்கி போயிடுச்சு. ம் அப்புறம் மறுபடியும் அதெல்லாம் வந்து மகாபலியோட போய் காட்டோம். அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, இது வந்து மணல் மேட்டில் இருக்கிறவங்களாம் மண்ணேரின்னு அர்த்தம், சின்னடி தான் போட்டுருக்காங்க. அதெல்லாம் வேண்டி அந்த அம்பாளுக்கு வந்து புதுசாக பண்ணிட்டீங்க, அந்த விக்கிரகத்தை வந்து பழுக்காக வச்சு வந்து புதுவாக வச்சுட்டு அதே இடத்துல ரங்கம் போட்டு அந்த மணல்லையே கீழே இறக்கிட்டு வேலை சென்ட்ரிங் பண்ணி அதுக்கு வேலை அவாகரம் பண்ண சொல்லி இதுக்கு அதுக்கு நாடி சட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பி கட்டும் போது இந்த வெள்ளி கம்பி அப்புறம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் யந்திரங்கள் தான், அந்த யந்திரங்கள் வந்து இதுக்கு அதுக்கு ரெண்டுமே வச்சுட்டு போய் இந்த அபிஷேகம் பண்ணுற பலன் அவளுக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லி அதே பிரகாரம் தான் சாவடி பண்ணோம். அதனால சாவடி பண்ண பிறகுதான் இன்னைக்கு கோலத்தங்கோயில், பாண்டிச்சேரி, எங்கெங்கெல்லாம் திருச்சி அங்கெங்கெல்லாம் இங்கே நமக்கு கூட பயந்து போயிட்டா. அவள் வந்து அந்த வியாபார நிமித்தமாகவும் உத்தியோக நிமித்தமாகவும் வெளியில் போயிடறான். அவள் வெளியில் போயிட்டு வாழ்க்கலாம். இந்த கோயில் மறந்தே போனவா கூட இப்போ இந்த கோயிலுடைய உணர்வு அவளுக்கு ஏற்பட்டு அவள் இங்கே தேடின்னு வரா. தேடின்னு வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. எல்லாருக்கும் பிரார்த்தனை செஞ்சாங்க. ஆரத்தி பார்த்து शरण्ये त्र्यंबके गौरी नारायण नमोस्तुते महागौर्याः उत्तरयान्यानन्तरं नागरण्यं सर्वैः सर्वस्यात् ते सर्वसजते सर्वोदेनाप्नोति सर्वं जगति विष्णुपत्नी च विद्मः महालक्ष्मी च धीमः तन्नो लक्ष्मी प्रचोदयात्. அதே மாதிரி இதில் வந்து என்னன்னா சண்டன் மண்டன் விஷும்பன் ரத்தபீடன் சிங்கம் அது மாதிரி எல்லாம் மண்டை ஒழுங்கா இருக்கும். ஆனால் இந்த அம்மாவுடைய பாதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுதா தாமரை கமலம். இந்த தாமரை கமலத்தில் பாதம் லக்ஷ்மியினுடைய பாதமாக தரிசனம். இந்த பாதம் நம்ம எப்பவுமே பெரியார் பார்க்கும்போது பாதத்தில் தான் மேல் நோக்கி போகிறோம். அப்படி போகும்போது இந்த அம்பாவுடைய சாணித்தியம் பாருங்க, கீழே பாதத்தில் மேல் நோக்கி அப்படியே முகவரிலும் வரணும். இந்த முகவரிந்திரம் வரும்பொழுது லக்ஷ்மியினுடைய அம்சமாகவும், மேலே பாஞ்சதனிலிருந்து கீழே வரும்பொழுது முகவரிலும் பார்வதியுடைய அம்சமாகவும், அதனால சூலம், கபாலம், கட்கம், தமருகம், பாஞ்சதன்யம் மொத்த உருவம் சேர்த்து பார்க்கும் பொழுது கிராம தேவதையாகவும் தரிசனம். இச்சா ஞானா கிரியான்னு சொல்லக்கூடிய 3 சக்தியும் ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துல மண்ணேறியம்மனாக வீட்டில் இருக்கா. அதுதான்